Hello friends, welcome back to our channel Remika's Diary. நம்ம இன்னைக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃப்ரூட் ஜூஸ் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொமேலோ ஜூஸ் தான். ஸோ இந்த பொமேலோ ஃப்ரூட் பார்த்திங்கன்னா கிரேப் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழில் இது பார்த்திங்கன்னா பப்ளிமாஸ் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாகவே நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம பப்ளிமாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம திங்க் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அது இந்த பழத்துலேருந்து தான் நமக்கு வந்துச்சு. ஏன்னா இந்த பழம் பார்த்திங்கன்னா மினிமம் 1 kgலேருந்து 5 kgs வரைக்குமே நல்லா பெருசாகவே வளரும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற ஃப்ரூட் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் தான் எனக்கு இங்கே அவைலபிளாக இருந்தது. ஸோ அதுதான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா 2 கலரில் இருக்குது. லெமன் மாதிரி இன்சைடில் ஒரு மாதிரி லைட் எல்லோயிஷ் கலர்லேயும் இருக்குது. எனக்கு கிடச்சிது ரெட்டிஷ் ஆரஞ்ச் மாதிரி கிடச்சிது. ஸோ இது லெமன் ஃபேமிலி தான். ஸோ இது ஒரு சிட்ரிக் ஆசிட் நிறையா இருக்கிற ஒரு ஃப்ரூட் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் சிட்ரிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ரூட்டோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா மலேசியா அண்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் தான் அதிகமாக வளருது. ஸோ இது பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ இதை நம்ம ஜூஸாகவும் கன்சியூம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பெப்பர் சால்ட்டோட சேர்த்தும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதோட டாப் 5 பெனிஃபிட்ஸ் இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட டீத் அண்ட் கம்ஸ்க்கு ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. அப்புறம் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. நம்மளோட வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமை சரி பண்ணுது. ஸோ இந்த ரெசிபிக்கு நான் ஒரே ஒரு பொமேலோ எடுத்துருக்கிறேன். அப்புறம் லெமன் எடுத்துக்கிறேன். ஸோ லெமன் ஒரு ஹாஃப் லெமன் அளவுக்கு நமக்கு எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இப்போ நம்ம பொமேலோவை நம்ம கட் பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ இந்த இது தான் நான் எடுத்துருக்கிறேன். பட் இந்த மாதிரி நமக்கு பொமேலோ கிடைக்கும். ஸோ இதை நம்ம இப்போது கட் பண்ணியாச்சு. அடுத்து லெமன் கட் பண்ணிக்கலாம். ஸோ லெமனும் ஹாஃப் ஸ்லைஸ் நமக்கு போதும். ஸோ இதை நம்ம ஆரஞ்ச் புளிவோம் இல்லையா, ஸ்க்வீசர் வச்சு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை ஜூஸரும் நீங்கள் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பு சுவை அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்வீட்னர் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஹாஃப் லெமனையும் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். 2 மினிட்ஸில் நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை நான் ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், நம்மளோட பெஸ்ட் வெயிட் லாஸ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் இன்றைக்கி ஸ்வீட்னருக்கு ஹனி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சுகர் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்மளோட ஹெல்த்தியான பொமேலோ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குட்டி பாப்பாட்ட ரிவ்யூ கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரூட் உங்களுக்கும் அவைலபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.